ஈவினிங் ஸ்நாக் வேணும்னா ரொம்பவே சுவையான இந்த தேங்காய் திரட்டி பால் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமா தேங்காய் பீசஸ் இதுல வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா உடைச்சு வச்சிருக்கிற முந்திரி இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி நல்ல கலர் மாதிரி வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பொன்னிறமா கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். வாசனைக்கு 3 ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். பாசி பருப்பை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் தேங்காய் பீஸ் எடுத்துருக்கங்க. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதே கப்ல 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பாசி பருப்பி இதோட சேர்த்துக்கலாம். சும்மா தண்ணி ஊற்றி நான் அந்த தேங்காயோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை நல்ல மைய அரைச்சு எடுத்தாச்சுங்க. முந்திரி தேங்காய் வறுத்த அதே பாத்திரத்துல அந்த நெய்யோட இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சு வச்ச தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச அதே கப்ல இந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இட்டுக்கலாம். கெட்டி பதத்துக்கு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்துல இது ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் முந்திரி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதை சுத்தி நல்லா நெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்ம இதை இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போலவே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.